ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் ரத்தத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, இயேசுவின் ரத்தத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. அதுல இன்னொரு காரியம் பார்க்கும்பொழுது, எபிரேயர் 12:24 பார்க்கும்போது, இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசும், இயேசுவின் ரத்தம் தீமைகளை பேசாது, அது எப்பொழுதும் நன்மையானவைகளை பேசும். பாருங்க, முதலில் அவர் பேசின ரத்தம் ஆபேலின் ரத்தம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 6:10 வாசித்து பார்க்கும்போது, பரிசுத்தவான்களின் ரத்தம் என்ன செய்தான் கூப்பிடுகிறதுன்னு சொல்லி. அப்படின்னா இன்றைக்கு ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசும். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், எனக்காக இவங்கிட்ட யார் பேசுவான்னு சொல்லி நீங்க கலங்கி போன நிலைமையில இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு காரியம் இல்ல, நீங்க சொல்லுங்க ஆண்டவருடைய சமத்துல, இந்த நாட்கள்ல சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக பேசுங்கன்னு சொல்லி பாருங்க. உங்களுக்காக அவர் பேசுவார். எந்த இடத்துல பேசணுமோ அவர் உங்களுக்காக பேசுவார். அதான் இயேசுவின் ரத்தம், அது நன்மையாய் பேசக்கூடிய ரத்தமா இருக்கிறது. அப்படின்னா இன்றைக்கு பார்க்கும்போது, ஆண்டவரே ஒரு சோர்ந்து போய் நீங்க இருக்கலாம், ஆனா இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்க, எல்லா சோர்வுகளையும் மாற்றி அந்த இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பேசும். எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.